வணக்கம் வணக்கம் மக்களே. துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதிக்கு கிடையாது, ஸ்டாலின் அறிவிப்பு. ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூஸ் சேனலையுமே இது பார்த்தீங்க அப்படின்னா ஓடப்பட்டது. அதாவது நியூஸ் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த துணை முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. அதோட இது கூட நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த நியூஸில் போட்டதுனால எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அது உண்மை, ஏன்னா நியூஸில் வருது அப்படின்னாவே அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன பின்விளைவு வந்தது, இது எப்படி எதற்கு அறிவித்து விட்டு இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவட்டத்தில், கிராமத்தில், பஞ்சாயத்தில் இது போன்ற சில பல கிசுகிசு செய்திகள் வந்தாலும் திமுக, அதிமுக, தேமுதிக அனைத்து விதமான கட்சிகளிலும் இதுமாரி கிசுகிசு சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிவிக்கப்படும். அதிகப்படியான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துகள், முடிந்தவரை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள், அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலம் குறைவு காரணத்தினால உதயநிதி ஸ்டாலினுக்கு பலவிதமான பொறுப்புகளை கொடுத்துட்டு வரதா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் பொறுப்பு திடீர் அறிவிப்பு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்தது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஓட்டிங் பண்ணி தான் அது எடுப்பாங்க, அவங்க அமைச்சர்களே அவங்க இதே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் பண்ணி எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பல மாற்றங்கள் நடந்ததாகவும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு துணை முதல்வர் பொறுப்பு கிடையாது. இப்போ நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வதந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஸ்டாலின். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதத்தில் இது கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஆவார். ஏன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே கட்டாயமாக இதுமாரி ஒரு நியூஸ் வரும், ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அது பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு கிடையாது, உதயநிதிக்கு பொறுப்பு இப்பொழுது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. கட்சியில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திடீர்னு அமைச்சரானார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சரானார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. நெட்டிசன்லாம் ரொம்ப கலாச்சிட்டு வராங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஊபிஸ்களும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. திமுக சார்பிலும் நிறைய விதமான எதிர்ப்புகள் இருந்தாலுமே இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. இது போன்ற நியூஸை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனடியாக.